ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த லைவ் வந்தாச்சு. ஈவினிங் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். சண்டேங்கிறதுனாலயா இல்லை வந்து எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, நமக்கு டைம் கரெக்டாக எடுக்க தெரியலான்னு தெரியல. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ஐடியாவே இல்லாமல் போட்டப்போ ஒரு 25 பீப்புள் வந்திருந்தாங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போது ஒரு ஜென்ரல் ரீடிங் பார்ப்போம். இந்த வீக், அதாவது லாஸ்ட் சண்டேலேருந்து ஃபாஸ்ட் இந்த சண்டேக்குள்ளே யாருக்காச்சும் பிரேக்கப் ஆகிருந்தா அவங்களுக்கான மெசேஜ் என்ன? அவங்க திருப்பியும் பேட்சப் ஆவாங்களா? ஃபஸ்ட்டு வந்து எதனால் அவங்க பிரேக்கப் ஆனாங்க அப்படின்றது நம்ம கீப்பர் டெக்கில் எடுக்கலாம். ஜேர்னி. ஸோ எதனால் அவங்க பிரேக்கப் ஆனாங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு கார்டு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இது வந்து நாட் சமாதி நிலை, டெத்து அப்படிலாம் கிடையாது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் ப்ராசஸ் எண்ட் ஆகிடுச்சு. ஏன் அந்த பிரேக்கப் நடந்துச்சு அப்படின்னா, அந்த காதல் பயணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பேட்சப் ஆகுமானதுக்கப்புறம் நம்ம மனசுக்காக நம்ம எடுத்துக்கிட்டால் ஓகே. பட் வந்து பேட்சப் ஆவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுவும் கீப்பர்லே கேட்டுடலாம் நம்ம. ஆனால் அது என்னன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேட்குறதுல யூஸ் இல்லை. இருந்தாலும் நம்மளோட சடன் வெல்த். ஓ வா, இந்த சடன் வெல்த் வந்து எனக்கு இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. ஸோ இந்த வாட்டி வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன மெசேஜை வலியுறுத்துறாங்கன்னா, இந்த பயணம் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு போகிறதுக்கான வழி தான் ஒழிய, இதை நீங்கள் வந்து ஒரு பெரிய டிஸப்பாயிண்டடோ இதோட லைஃப் முடிஞ்சிருச்சுனோ நீங்கள் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. இந்த பயணம் எதனால் நிறுத்தப்பட்டதுன்னா, ஒரு சடன் வெல்த் அண்ட் மெசேஜ் வந்து உங்கள் லைஃப் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பயணம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது தான். ஸோ அது ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. இன்னும் உங்களுக்கு வந்து பணம் ரீதியான பயணங்கள் நிறையா இருக்கும். இதை பற்றி எதுவுமே என்ன வேணாம். ஸோ தாட்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. ரிவர்ஸ் வந்து இதில் எடுத்துக்கிறது கிடையாது. இருந்தாலும் வந்து உங்கள் எண்ணம் எல்லாமே இனிமேல் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும். அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல, செட்டில் ஆகுறதுல. அந்த பயணம் வந்து முடிஞ்சிடுச்சு, அது பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நவராத்திரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நவராத்திரி அம்மன் டிவோட்டிஸ் அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அம்மன் என்ன சொல்கிறாங்க? துர்கா, சரஸ்வதி, பார்வதி, இவங்க இந்த சோல் வந்து அவங்க விரதம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன மெசேஜ் வந்து டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரேயர் வந்து ஒரு நிமிஷம் நம்ம திருப்பி பார்க்கலாம். சம்டைம்ஸ் ப்ரெடிக்டராலேயே ஹாய் ஹலோ மான்ஸ்டர் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுக்கு முன்னாடி என்ன வந்துடுது நான் சொல்கிறேன். 5 ஆஃப் கப்ஸ் வந்துச்சு நமக்கு. 5 ஆஃப் கப்ஸுங்கிறது ஒரு நெகட்டிவ் கார்டு. அந்த நெகட்டிவ் கார்டு வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக. மணிராஜன், ஹாய் மணிராஜன் சொல்லுங்கள்.
அது ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு. இந்த ப்ரேயர் நீங்கள் இந்த வாட்டி எடுத்திருக்க நவராத்திரி உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட விரும்பத்தக்க மாற்றம் அப்படின்னு ஒரு மாற்றம், நீங்கள் என்னவா மாறணும், எப்படி நம்ம ஸ்டெப் அடுத்த பிஸ்னஸில் எடுத்து வைக்கணும், எந்த மாதிரி பொசிஷனில் வந்து உங்களோட அந்த ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது வந்து கிடைக்கும் அப்படின்னு ப்ரேயரில் துர்காமா, சரஸ்வதி மற்றும் பார்வதி அம்மையார் சொல்கிறாங்க. மணிராஜன், நீங்கள் வந்து மத்தியானமே ஏதோ கேட்டீங்க, ஒய்ஃபுக்கு வர வேண்டிய காசு இந்த வீக் வருமா அப்படின்னு ஏதோ கேட்டிங்க போல். நீங்கள் திருப்பி கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்கள். நம்ம அது கரெக்டானான்னு பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஹவுஸ் சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே, சூப்பர். வாங்க நம்ம இதை வந்து டாரட்டில் எடுப்போம். இன்றைக்கி வந்து டாரட்டை நல்லா ஹீல் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரிடே ஹீல் பண்ணிட்டான். ஸோ எஸ், கரெக்ட் மேடம். ஓகே, மணிராஜன் வந்து ஹவுஸ் சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்குறாரு. மணிராஜன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு அன்றைக்கி ஒரு கார்டு வந்துச்சுன்னு சொன்னோன்னா, இந்த ஹை பிரிஸ்டஸ் குலதெய்வத்தை பற்றி, அதை பற்றின கார்டு தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து என்னென்னா அன்னம் அப்படிங்கிறத குறிக்கும். நீங்கள் வந்து வீடு மாறலாங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனால் நம்ம அந்த வீடு எப்போ மாற போகிறோம் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே அந்த வீடு மாறணுங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுது. ஸோ வீடு மாற வேண்டிய ராசி சம்பந்தமாக, அதாவது நீங்கள் ஆசைப்படலாம், வீடு மாறுறதுனால மாறிக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ராசியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த வீட்டிலையே கிடைக்கக்கூடியது கிடைக்கும். நீங்கள் வந்து போய் உங்களோட குலதெய்வத்தை ப்ரேயர் பண்ணிக்கோங்க பொங்கல் வச்சு. ஆமாம், அதே கார்டு தாங்க இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கு. அவங்க நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கில் இருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு தான் அப்படி, நம்ம என்ன 1 வீக்காக இருக்குமா, திருப்பி பார்த்தீங்க 1 வீக்கா 3 டேஸா, லாஸ்ட் எப்போ போட்டேன், மண்டே போட்டேன். மண்டே போட்டப்போ நீங்கள் டியூஸ்டே பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து வீடு மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரகிள், நீங்கள் அங்கே போகாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் இப்போ என்ன ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, டியூஸ்டே. ஸோ பொங்கல் வச்சு அவங்களுக்கு படப்பு வச்சுட்டு நீங்கள் அப்புறம் என்னவோ நீங்கள் அதை பண்ணுங்கள், அது சக்ஸஸ் ஆகும். அது பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆக போகிறது. ஸோ ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பிரேக்கப் பேட்சப் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லவ் வந்து உனக்கு நெசசரி இப்போ கிடையாது. ஸோ வந்து சடன் வெல்த் உனக்கு வரும், நீயே அது முடிஞ்சிருச்சு, பேட்சப் ஆகாதுங்கிறத மன ஆறுதலோட அவங்க கன்வே பண்ணுறாங்க. எப்படின்னா உனக்கு சடன் வெல்த் வரும். சடன் வெல்த்துக்கு அப்புறம் நம்ம என்ன கடுப்போம், பேசிகிட்டு இருக்கிறதுல மறந்துட்டோம். சடன் வெல்த், கிரேட் ஃபார்ச்சூன், நான் வந்து திருப்பியும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். பொங்கலும் வச்சாச்சு மேடம். அதுக்குள்ளேயுமா வெங்கட் மேம், எனக்கு லைஃப் எப்படி இருக்கும் மேடம்? வேதா வெங்கட் நீங்கள் உங்களோட ஃபுல் நேம், ரியல் நேமை வந்து டைப் பண்ணுங்கள், பார்த்துடலாம். வச்சாச்சுல்ல. இனிமேல் வந்து நீங்கள் வீடு மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு மேலே ஒரு பாரத்தை போட்டு நீங்கள் வந்து லைஃப் மெசேஜ். ஓகே, இப்போ பிரேக்கப்புக்கு வந்து வெங்கடேஷன். ஓகே, வெங்கடேஷன், உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் பார்த்துடலாம். ஸோ இந்த அக்டோபர் மந்த் எடுத்துக்கலாமா? இந்த அக்டோபர் மந்த் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு கிரேட் கொஸ்டின். ஏன்னா உண்மையிலே வந்து ஒரு டாரட் ரீடிங் வந்து இப்படி தான் கேட்கணும். எனக்கு இந்த மந்த் எப்படி இருக்கும், ஜென்ரல் இது வந்து சூப்பராக சொல்லுவாங்க வாராகி.
மந்த் நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அதில் என்ன வந்து ஸோ என்னன்னு தெரியல. இந்த 5 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் தான் வந்திருக்கு. ஓகே, பார்த்துக்கோங்க வெங்கடேஷன். உங்களுக்கு வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வாட் ரிவர்ஸு, 5 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸு அண்டு நைட் ஆஃப் ஸ்வாட் வந்து அப்ரைட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட இழந்த விஷயத்தை, இல்லைன்னா தொலைச்சிட்டோம், இல்லை பிரிஞ்சிட்டோம், இல்லைன்னா நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு நினச்ச விஷயத்துக்காக இந்த மந்த் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து அக்டோபர் மந்த்து வெங்கடேஷனுக்கு வந்திருக்க ரிசல்ட்டு. ஓகே, ரீபத் பாருங்கள், கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் நீங்கள் அந்த பழசை நினச்சி அதை பெறணுங்கிறதுக்காண்டி இந்த மந்த்து நீங்கள் உங்களோட டைமை நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ வெங்கடேஷன். மை ஒய்ஃப் நேம் இந்துமதி. அவங்களுக்கு பணம்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, எப்போ சரியாகும்? போயிட்டு வந்துட்டிங்களா? ஆக்சுவலாக உங்கள் ஒய்ஃபுக்கு தானே எல்லாமே பார்த்தோம், சரியாக போயிடும். நீங்கள் நான் திருப்பி எடுத்து திருப்பி அதே கார்டு தான் வரும், நானே சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சரியாகும். தேங்க்யூ வெங்கடேஷன். ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து அடிக்கடி லைவ் வருவோம். பர்த் சார்ட் ப்ரெடிக்ஷனுக்கு சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் ஜாதகமும் ஃப்ரீயாக பார்ப்போம். எப்படியும் ஒரு 1 ஹவரில் ஒரு 3 to 4 ஜாதகம் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மான்ஸ்டருக்கு ஒய்ஃபு அவங்க வந்து ஆமாம் அதான் ப்ராசஸ் பண்ணணுன்னு வந்திருக்கு. ஸோ அது ப்ராசஸ் ஆகிடும். தேங்க்யூ வேதா வெங்கட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைவ் வந்து நாட் ஓன்லி ப்ரெடிக்ஷன். ஏதாச்சும் உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்குது, நான் வந்து ஏதாச்சும் ஒரே நிகழ்ச்சியை திருப்பி பார்க்குறேன், நான் ஒரு காரியமாக போகும்போது இப்போ வந்து என் தலைக்கு மேலே ரொம்ப நெருக்கமாக காக்கா பறக்குது, இல்லை புறா, இல்லை நான் ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்து வியர்டாக ஃபீல் பண்ணுறதை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு உணர்த்துதல் தான் நமக்கு. அதே மாதிரி எனக்கெலாம் ஒரு 4 இயர்ஸ் பேக் இருக்கும். அப்போ வந்து 4 இயர்ஸ் 2 இயர்ஸ் பேக்கெல்லாம் அடிக்கடி நான் எப்போ வெளியில் போகிறேனோ அப்போ வந்து இந்த கிளாஸ் இருக்குல்ல, அது வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்ணு முன்னாடி உடையும். அது ஆனால் அது குட் சைன் தான். இருந்தாலும் நான் அப்போ ரொம்ப இந்த டைமில் டெய்லி பார்க்குறேன். என்ன ரீசன் இந்த டைம்லையா? 1111 கேட்போம் ஏஞ்சல்கிட்ட. இது வந்து ஏஞ்சல் சூப்பராக ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏஞ்சல் காலில் கேட்கலாம். பாருங்க, லுக் ஃபார் அ சைன்னு வந்திருக்கு. கரெக்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு சூஸ் அ நியூ டைரக்ஷன். ஸோ நீங்கள் எதில் நியூ டைரக்ஷன்னா பி அசர்ட்டிவ் அண்டு அதான் உங்கள் லைஃபு. நீங்கள் அப்போ என்ன நினைக்கிறீங்க? அந்த சைன் இருக்குல்ல, லுக் ஃபார், அந்த சைன் பார்க்கும்போது நீங்கள் அடிக்கடி என்ன நினச்சிக்கிட்டே இருக்கீங்க? பார்க்கும்போது கிடையாது, சும்மா இருக்கும்போதே நமக்கு ஒரு தாட் வந்துடும் தெரியுமா? நம்ம இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், அந்த விஷயத்தை அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி எதை பற்றி அடிக்கடி நினைக்கிறோமோ அதுக்கான அந்த நம்பர்ஸை தான் ஏஞ்சல்ஸ் பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம என்ன விஷயத்துக்கு ஓவராக கொஸ்டின் போட்டுக்கிறோமோ அதுக்கு தான். ஸோ நான் இப்போ சொன்னது உங்களுக்கு இருக்கும். பி அசர்ட்டிவ்னா விட்டு கொடுக்காதீங்க, கம்பீரமாக நில்லுங்க. அதே சமயம் வந்து அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நியூ டைரக்ஷனை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க ஃபுல் நேம் என்ன சொன்னாங்க? வெங்கடேஷன். ஓகே, வெங்கடேஷன் 444 பார்க்குறேன் அடிக்கடி. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? there is something better. ஓகே, there is something better அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 444க்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து
உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. ரெண்டாவது வந்து பணம் விஷயமாக உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏஞ்சல்ஸ் நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கோம்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க. இது இல்லாமல் நம்ம ஏஞ்சல் சொல்லியிருக்காங்க என்னென்னா, இப்போ இருக்கிற உங்களோட பிரச்சனைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தீர்வு ஒன்று கிடைக்க போகுது. இதோ காட்டிலும் இன்னொரு பெட்டர்மெண்ட். சரி, இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். நாங்கள் கொஸ்டின் கேட்குறோம், நீங்கள் சொல்யூஷன் தரீங்க. ஆனால் இந்த கார்டில் வர்றது எப்படி ஒரு குட் ப்ரெடிக்ஷன், இது எப்படி நம்புறதுன்னு சில பேருக்கு இருக்கும். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யூனிவர்ஸோட அந்த எனர்ஜிஸ் நமக்குள்ளே வந்து டைப் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஹீல், இப்போ நான் வந்து ஹீல் பண்ணுவேன். ஒரு மார்னிங் ஒரு வராகி கிட்ட 1 hour உட்காடுறேன், இல்லை அஷ்டமி, பஞ்சமி, அமாவாசை, பிரதம, இல்லை இந்த மாதிரி தாயத்து, இதில் வந்து கரெக்டான கோடிங் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே வந்து ஒரு கோடிங் இருக்கும். ஆக்சுவலாக சாமதான வேத தண்ட நாளும் தோற்று போகும்போது தகிடு தத்துவம்பாங்க. அது வந்து தகிடு தத்துவங்கிறது தப்பான மீனிங் இல்லை. அது அப்படி தகிடுங்க தப்பு செய்யுங்கிற மாதிரி செய்வாங்க. அது இல்லை, செப்பு செய்யும் தான் அதோட விஷயம். அதாவது செப்பு தகடு இருக்குல்ல, அந்த தகடில் வந்து அது ரிலேட்டடான ப்ராப்ளம் ரிலேட்டடான சொல்யூஷனை க்ரியேட் பண்ணி ஓம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது மந்திரங்கள். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்க, அப்படியாச்சும் ஒன்று நீ காப்பாற்றிக்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நெகட்டிவ் தாட் மட்டும் அதிகமாக இருக்குது. எப்படி சரி பண்ணணும்? நிறைய தண்ணி குடிங்க, வாக்கிங் போங்க. அதை வந்து நம்ம நினைக்கிறோம். இப்போ நானும் சும்மா இருக்கும்போது எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் வரணும் லாட்ரி அப்படிலாம் நினச்சிருக்கேன். இப்போ எனக்கு என்ன வருது பார்ப்போம். ஐயோ, நான் சொல்லவே இல்லை. 1 கோடி ரூபாய் வரும் அப்படிலாம் ஒரு பாசிட்டிவாக நினச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் சொல்ல வரேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ, கீழே விழுந்துருச்சு. சரி, ஓகே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நீங்கள் நிறைய ஆன்சர் தேடிட்டுருக்கீங்க. என்கிட்ட நான் எப்படி பதில் சொல்கிறேன், நான் எப்படி கரெக்டான கார்டு எடுக்கிறேன், அந்த கார்டு உங்களுக்கு எப்படி ஓரளவுக்கு ஓகேயான ஆன்சர் சொல்லுது அப்படின்னா, என்னோட ஆறான்னு சொல்லுவோம்ல, இந்த கை இருக்குன்னா இதுக்கு மேலே இதே மாதிரி கை வந்து இன்விசிபிளாக இருக்கும், ஆறா மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம யூனிவர்ஸில் நமக்கு பிடிச்ச அந்த நம்ம முன்னோர்கள், நல்ல ஆத்மா, சித்தர்கள், வராகி, இவங்கள மாறினவங்க வந்து செயல்பட வைப்பாங்க. இந்த கார்டை நான் டச் பண்ணுறேன்னா அந்த டச் பண்ணுற வரைக்கும் அது நான் கிடையாது. அந்த கார்டில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்குன்னு என்னை அறியாமல் நான் டச் பண்ணுறேன். அதுக்குள்ளே மீனிங்கை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீனிங் வந்து எல்லா புக்லேயும் இருக்கும். ஆனால் அந்த கார்டு கிடைக்குதில்ல என் கையில், அதுதான் வந்து நான் பண்ண ப்ரேயருக்கு அவங்க கொடுக்குற வாக்கு. ஜோதிடர் நான் வந்து சும்மாலாம் சொல்ல முடியாது, எங்களுக்கு அவங்க வாக்கு கொடுக்கணும். சரி, நீ ஜோதிடர் ஆகு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கொடுக்குற தைரியத்தில் தான் நாங்கள் ஜோதிடர் ஆகும். ஸோ அது எனக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. கிடச்சதுனால நான் இதை பண்ணுறேன். சரி, இப்போ 1 கோடி ரூபாய் மேட்ரு ஏஞ்சல் என்ன சொல்லு? ஆமாம், கரெக்டு. என்ன தெரியுமா, 1 கோடி ரூபா வரணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சேன். பட் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு மாதிரி வரதான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு. அது மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும். சூப்பர். ஏன் நான் கார்டு காமிக்கல ரிவீல் பண்ணேன்னா, சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமையே இந்த சடன் வெல்த் அப்படிலாம் வரும்போது நமக்கே நம்ம கண்ணு வச்சிடுற மாதிரி ஆகிடும். பாருங்கள், எஸ் தான். அதனால் நான் காமிக்கல எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு. சரி, இப்போ நம்ம நினைக்கிறத நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறது வந்து நினைக்கிற வரைக்கும் தான் அது நம்ம நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மக்கிட்ட சேர்க்குற ப்ராசஸ்லாம் கடவுள்கிட்ட விட்டுறணும். ப்ரேயர் பண்ணுற வரைக்கும் தான் அது நம்ம பிரச்சனை. ப்ரேயர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம பிரச்சனை கிடையாது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் சரி பாசிட்டிவ் தாட்ஸும் சரி டீல் பண்ணோம். இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிக்கிற கடவுளுக்கு என்ன மரியாதை? யார் ரூபத்திலேயாச்சும் வருவார். இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த டிவைன் பவர் இருக்குது அப்படிங்கிறத நான் எப்போ உணர்ந்தேன்னா, நான் ரொம்ப நாளாக உணரல. அதாவது கரண்ட்டுக்கும் அதுக்கும் டிவைனுக்கும் சம்மந்தம் இல்லை, அது சயின்ஸும்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது.
நான் ரொம்ப கன்ஃபியூசனில் ஒரு தப்பான முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னா டக்குன்னு இந்த பவர்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது வந்து சுக பிரம்ம மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எல்லாத்துலேயுமே கம்யூனிகேட் பண்ணுவார். மரத்தோட இலை, மரத்தோட வேர், செவுரு, காக்கா, இதன் மூலமாக நமக்கு எல்லாத்துலேயும் கம்யூனிகேட் பண்ணுவார். அவரோட செயல் தான் நான் அப்பப்போ நினப்பேன். அது மாதிரி நம்ம கூர்ந்து கவனிக்கணும். சரி, வெற்றிகரமாக இன்றைக்கி 2 லைவ் வந்தாச்சு. ஸோ எனக்கு டைமிங் தெரியல, இல்லை எனக்கு எப்படி எல்லாரையும் கூப்பிட்றதுன்னு தெரியலையா, இல்லை இன்னும் 1 by 1 தான் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் தான் வருவாங்களா அப்படின்னும் எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே. நான் பேசுகிறதெல்லாம் கேட்க ஒரு 2 பேராச்சும் கடவுள் இன்றைக்கி அனுப்புனார். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் வந்து வரும் வாரங்களில் சாட்டர்டே எடுத்துப்போம். சண்டே கூட வேணாம், எல்லோரும் வெளியில் போகிற டைமாக இருக்கும். சாட்டர்டே ஒரு 4 to 5 ஈவினிங் ட்ரை பண்ணலாம். சனிக்கிழமை 4லேருந்து 5, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை 4லேருந்து 5 ட்ரை பண்ணலாம். டாட்டா, பை பை, டாட்டா. சிவம் ஹரிஷ் ஜாய்ட். சரி, ஒருத்தர் சேர்ந்துருக்காரு அவருக்காக. சிவம் ஹரிஷ், நீங்கள் நியூன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் விடைபெறேன். ஆக்சுவலாக டாரட் ரீடிங், ப்ரீ ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே அல்லது சாட்டர்டே நான் அனௌன்ஸ்மெண்ட் என் பேஜில் ஸ்டோரியில் போடுவேன். அப்போ நீங்கள் வரலாம். 4 to 5 அதான் டைமு. அது ஒன்று 4 இருக்கும், இல்லை 4:30 இருக்கும். ஒரு 2 டைமில் ஏதாச்சும் ஒன்று நான் போடுவேன். ஸோ ஃப்ரைடே இல்லைன்னா சாட்டர்டே. இனிமேல் அடுத்த வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிவம் ஹரிஷ், நீங்கள் வந்து ஏதாச்சும் கொஸ்டின் வந்து உங்களுக்காக என்ன ஸ்பெஷல்னால் கீழே டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேணால் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு போகிறேன். சிவம் ஹரிஷ், ஏதாச்சும் கேட்குறீங்களா? ப்ரெடிக்ஷன் கேட்குறீங்களா? ஜோதிடம் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? எப்போ கிளியர் ஆகும், எப்போ வேலை வரும்? 2 பேர் தான் இருக்கீங்க போல். சிவம் ஹரிஷ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பை பை, டாட்டா.